உங்க கண்ணாடியில தெரியுற பிம்பம் உங்களுடையதா இல்லன்னா என்ன பண்ணுவீங்க? மீரா ஒரு சின்ன கிராமத்துல ஒரு பழைய வீட்டுக்கு கூடி வந்தா. முதல்ல எல்லாம் சாதாரணமா தான் இருந்துச்சு. ஆனா கொஞ்ச நாள்ல விளக்குலாம் அணைஞ்சு அணைஞ்சு எரிய ஆரம்பிச்சுது. கதவுகளாம் தானா திறந்துச்சு. ராத்திரியில பயங்கரமான சத்தங்களாம் கேக்குது. ஒரு நாள் சாயங்காலம் மீரா புத்தகம் படிச்சிட்டு இருக்கும்போது அந்த சத்தம் ரொம்ப அதிகமா கேட்டுச்சு. பயமா இருந்தாலும் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு மீரா அந்த சத்தம் வர திசையில போனா. அந்த சத்தம் ஒரு பழைய தூசி படிஞ்ச கண்ணாடி கிட்ட இருந்து வந்துச்சு. மீரா கண்ணாடியில பார்த்தா அவ பிம்பத்துக்கு பதிலா ஒரு பயங்கரமான சிரிப்பு தெரிஞ்சுது. பயந்து போய் முகத்தை திருப்பி பார்க்க முயற்சி பண்ணா. ஆனா கண்ணாடியில இருந்த பிம்பம் மீராவை பிடிச்சுக்கிட்டு நான் உனக்காதான் காத்திருந்தேன்னு சொல்லுச்சு. காலையில கிராமத்து மக்கள் கண்ணாடியில ஒரு புது முகத்தை பார்த்தாங்க. அது மீராவோட முகம். பயங்கரமா சிரிச்சிட்டே, உங்க கண்ணாடியில என்ன இருக்குன்னு எப்பவாசும் யோசிச்சிருக்கீங்களா? அதுவும் உங்களுக்காக காத்து இருக்கலாம்.